கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு: உலகத்தின் சிநேகத்தை வெறுக்கிறவனே தெய்வீக அன்பிலே நிலைத்திருப்பான். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனம். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையே, ஒரு பாவியான ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று சொல்லி அவளை மிகவும் பாராட்டுகிறார். அந்த ஸ்திரீ மிகவும் பிரபலமானவள் அல்ல, படித்தவளும் அல்ல, பரிசுத்தவாட்டியும் அல்ல. இந்த பாவியையும் நேசிக்க இந்த உலகத்திலே ஒரு தெய்வம் உண்டு என்பதையும், என் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இந்த தெய்வீகத்திற்கு மாத்திரமே உண்டு என்றும் அறிந்ததினாலே அவள் இயேசுவை மிகவும் நேசித்தாள். அவள் எந்த ஒரு தேவைக்காகவும் அவளை தேடி வந்தவளும் அல்ல. பரிசேயனுடைய வீட்டிலே இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரிமள தைலத்தோடு வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். பாதத்தை தன் கண்ணீரினால் கழுவினாள், முத்தம் செய்தாள், பரிமள தைலத்தை பூசினாள். இது எதை காட்டுகிறது? இயேசுவின் மேல் அவள் வைத்திருந்த அன்பு. அருள்நாதர் இயேசு முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் காணிக்கையோ பலியோ ஊழியங்களையோ அல்ல, முழு இருதயத்தோடு முழு அன்பு கூற வேண்டும். அதிகமாய் அன்பிற்காக இயங்குகிறது இந்த உலகமே, அதைத்தான் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்கள் அன்பிற்காக இயங்குகிறார்கள், ஆனால் அன்பு காட்ட வந்தவரையே முதலில் தள்ளிவிட்டார்கள். நாம் நல்லவர்கள் என்றால் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருந்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி தம்முடைய மரணத்தினாலே வெளியேற பெற்ற ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார். நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால் அல்ல, இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறபடினாலே பாவிகளாக இருக்கிற நமக்காக அவர் இப்படி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். வெளியேறப்பட்ட ரட்சிப்பையும் சம்பாதித்து கொடுத்தார். தன்னை சிலுவிலே அறைய ஒப்பு கொடுத்த கயவர்களையும் நேசித்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. இதுதான் மனுக்குலத்தின் மேல் தேவன் வைத்த ஒப்பற்ற அன்பு. அன்பானவர்களே, இந்த உலகம் காண்பிக்கிற அன்பு மாய்மாலமானது, வஞ்சிக்கிற அன்பு, ஆசை காட்டி மோசம் செய்கிற அன்பு. ஆனால் தேவன் நம்மேல் காண்பித்த அன்போ அது தெய்வீகமானது. உலக தோற்றத்துக்கு முன்பே தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டு நேசித்தபடினால் சிலுவின் மரணபரிந்தும் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அன்பிலே உங்களை நிலைத்திருக்கும்படிக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய கல்வாரி பாடுகள் மூலம் அந்த தெய்வீக அன்பில் மதிப்பை நம்மால் உணர முடியும். சவுல் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் எதிராக கலகம் பண்ணி துன்பப்படுத்தின போது ஒரு நாள் அந்த கல்வாரின் அன்பு தமஸ்கு வீதியிலே சவுலை சந்தித்தது. இயேசுவின் ஒரே ஒரு அன்பின் பார்வை சவுலை தேவனுக்காக வைராக்கியமான ஒரு திரவியமாய் மாறிவிட்டது. தெய்வீக அன்பை அவர் ருசி பார்த்தபடினால் தான் பட்டணங்கள் தோறும் சென்று வைராக்கியமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாய் மறித்தார். பிரியமானவர்களே, சவுலை சந்தித்த அதே தெய்வீக அன்புதான் உங்களையும் ஒரு நாள் சந்தித்தது. அந்த அன்பிலே நீங்கள் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறபடினால் இப்பேற்பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் மேற்கொள்ள முடிகிறது அல்லவா? இந்த அன்பிற்கு உங்களால் சவால் விட முடியுமா? இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியங்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதை பிரிக்க முடியாது என்ற நிச்சயம் உங்களுக்கு உண்டா? ஒரு நாளிலே லௌகீக அன்புக்கு அடிமைப்பட்டு கிடந்த உங்களை கிறிஸ்துவின் தெய்வீக அன்புக்கு சந்திக்கும்படியாக, தெய்வீக அன்புக்கு நேராக உங்களை சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறது.
அழிவுக்கு நேராய் போய்க் கொண்டிருந்த உங்கள் ஜீவியத்தை மாற்றி நித்திய ஜீவனுக்கு நேராய் திருப்பின அந்த அன்பிற்கு ஒரு நாள் துரோகம் செய்யாதபடி கிறிஸ்துவின் வருகை மட்டும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காத்து கொண்டு நன்றிலே இருதயத்தோடு வாழ தீர்மானியுங்கள். உங்கள் இருதயங்களே ஊட்டப்பட்ட அந்த தெய்வீக அன்பை இந்த உலகத்திற்கு காண்பித்து வாழுங்கள். ஒரு நாளும் லௌகீக சிநேகங்களுக்கு அடிமைப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து தெய்வீக சிநேகத்தை அனுதினமும் வளருங்கள். மாறாக தேவன் தாமே கிருபை தருவாரா. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து வேத வசனங்களை வாசித்து நேசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.